ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இலாவின் இனிய வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பழைய சாக்ஸை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய டிப்ஸ் ரெடி சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாப்பாவோட பழைய சாக்ஸ், போன வருஷம் சாக்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாக்ஸை எப்படி நம்ம ட்ராவல் டைமில் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக இதை வச்சு பொருளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிப் நம்பர் 1. இப்போ பாருங்கள், நம்ம எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம். குழந்தைங்களோட மாய்ஸ்சரைசர், நம்மளோட ஃபேஸ் வாஷ், அப்புறம் சன்ஸ்க்ரீன், இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், எப்படியும் 5-6 ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போவோம். அதை ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லை ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயோ கொண்டு போகிறது ஸ்பேஸ் சேவிங்காக இருக்காது. ஆனால் இது மாதிரி ஒரு சாக்ஸ் எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் ரொம்ப கேரி பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட நம்ம வச்சுட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். நான் இப்போ இதில் ஒரு 5-6 ப்ராடக்ட்டை கூட நான் இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையுமே அதிலேயே போட்டேன். இப்போ காம்பேக்டாக இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம எங்கே போய் யூஸ் பண்ணும் பொழுதும் இப்படி கொஞ்சமாக அந்த சாக்ஸை மட்டும் மேலே எடுத்து விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக ஸ்டேபிளாக நின்றும், எங்கே நம்ம வச்சாலுமே அதுவே நின்றும். அதனால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேணுங்கிற பொருளை எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் இன்னுமே 2-3 பொருள் கூட எவ்வளோ வேணால் வைக்கலாம். ஏன்னா சாக்ஸ் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தேவையான எத்தனை பொருள் வேணால் இதுலேயே ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. டிப் நம்பர் 2 பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைங்களோட இந்த ரஃப்யூஸ் ஸ்லிப்பர்ஸ் நம்ம வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போக விரும்புவோம். அவங்க கொஞ்சம் காஸ்ட்லி ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்குவாங்க. ஆனாலும் அவங்க விளையாடும் பொழுது இது மாதிரி ரஃப்யூ ஸ்லிப்பர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் விளையாட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நம்ம ஹேண்ட்பேக்கில் அதில் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம கவர் போட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் கவர் போட்டால் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதனால் நான் கவர் போடுறதில்லை. இது மாதிரி சாக்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம காரோட சீட் கவரில் அது மாதிரி எங்கே வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹேண்ட்பேக்கில் கூட நம்ம கேரி பண்ணிக்கலாம். ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. பார்க்கவும் ஒன்றும் பெருசாக தெரியாது. அதனால் நான் இப்படி இது பண்ணிக்குவேன். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணேன். இப்போ காம்பேக்டாக சின்னதாக நம்ம ஸ்லிப்பர்ஸ் எங்கே வேணால் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த குழந்தையோட குட்டி சாக்ஸ் தான். நம்ம குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த போடுவோம்ல, அந்த மாதிரி சாக்ஸ் தான் இது. என்னோடய குழந்தையோடது, 6 மந்த் பேபியோடது. இது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் நான் ஃபீடிங் பாட்டிலுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபீடிங் பாட்டில் எங்கேயாவது நம்ம ட்ராவல் டைமில் நம்ம கொஞ்சம் சாய்ச்சி வச்சுட்டோன்னா ஒரு நிப்பல் இருக்கிற ஹோல் வெளியே பால் வெளியே வரும். அதனால இது மாதிரி ஒரு சாக்ஸை இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பால் மற்ற எந்த பொருளோடையும் படாது. அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்கும். ஒரு ஃபீடிங் பாட்டில் கவர் போட்ட மாதிரி எஃபெக்டாக இருக்கும். அதனால் இப்படி இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 4. இப்போ இது மாதிரி பாட்டில்ஸில் பார்த்துருக்கீங்கன்னா, பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் மேலே கேப் இருக்காது. அதனால் இந்த டம்ளர் மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து தண்ணி நல்லா டெபாசிட் ஆகி நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது லீக் ஆகும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இதுக்கு சாக்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி லீக் ஆகாமல் அதை அதுவே ப்ரொடெக்ட் பண்ணிடும். இதே டைப்பில் நம்ம ஒரு காரில் ட்ராவல் பண்ணும் பொழுதும் ஒரு கொஞ்சம் கோல்டு வாட்டர் நம்ம எடுத்துகிட்டு போவோம். கோல்டு வாட்டர் எடுத்துகிட்டு போகும்போது அது ஸ்வெட் ஆகி, அதாவது அதோட ஈரத்தன்மை வாட்டர் கேன் ஃபுல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் இது மாதிரி சாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா காரில் இல்லை சீட் கவரில் இல்லை உங்கள் ஹேண்ட்பேக்கில் அது மாதிரி மற்ற பொருள் ஈரம் ஆகாது. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். கூடவே சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தது அனைவருக்கும் நன்றி.